இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பணிக்கொடை கிடச்சிரும், கிராஜுவிட்டி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் குறைஞ்சபட்சம் வேலை பார்த்துருக்கணும், அப்போ தான் அவருக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க கொண்டுட்டு வந்திருக்க சட்டத்தில் 1 வருஷம் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எஃப்டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். அந்த தொழிலுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு வருஷத்துக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்க சொல்கிறாங்க. எஃப்டிஇனா ஃபிக்ஸட் டைம். அந்த ஃபிக்ஸட் டைம் லிமிட் எவ்வளோன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். அப்போ உங்கள்கிட்ட போடக்கூடிய அக்ரிமெண்ட்டே 6 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் போட்டால் எங்கே இருந்து அவங்களுக்கு 1 வருஷம் கிராஜுவிட்டி கிடைக்கும்? இப்போ நம்ம பதிவு சட்டத்தில் நம்ம வந்து வீடெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இப்போ வாடகை ஒப்பந்தம் போடுறோம், அதை எத்தனை மாதத்துக்கு போடுவோம்? 11 மாதத்துக்கு போடுவோம். 11 மாதத்துக்கு போட்டால் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை தவிர்க்கிறதுக்காக 11 மாதத்துக்கு ஒப்பந்தம் போடுவாங்க. அப்போ 1 வருஷம் கூட முடிக்காத ஒருத்தர் எப்படி அந்த வருஷத்துக்கான கிராஜுவிட்டியை வாங்க முடியும்? கண்டிப்பாக இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆகா ஓகோன்னெல்லாம் தொழிலாளர்களுக்கு எந்த விதமான சாதகமான விஷயங்களும் கிடையாது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் தொழிலாளர் நீதிமன்றங்களே கிடையாதுன்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றங்கள் இருக்குது, மாவட்ட தலைநகரங்களில் தொழிலாளர் நீதிமன்றங்கள் இருக்குது. அதில் ஈக்குவலன்ட் டு சிவில் ஜட்ஜ், அதாவது ஒரு மாவட்ட நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறவங்க தான் லேபர் கோர்ட்டில் நீதிபதிகளாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு நீதி பரிபாலனம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சொல்லியிருக்கிற சட்டத்தில் லேபர் கோர்ட்டே இருக்காதான், லேபர் ட்ரைபூனல் இருக்குமா. அந்த ட்ரைபூனலில் 2 நபர்கள் நீதிபதிகளாக இருப்பாங்க. அதாவது 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வெண்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பணியாளர்கள் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி தான் நம்ம வந்து கேஸ் நடத்தணுமா. இது எப்படி சாத்தியமாகும்? நிச்சயமாக இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.